சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம ஆபிரகாமை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக பார்க்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆபிரகாம் ஊர் என்ற பட்டணத்திலிருந்து ஆரான் என்ற பட்டணத்துக்கு வந்திருக்காரு. நம்ம ஆண்டவர் அழைத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏனென்றால் ஆபிரகாமில் இருந்து தான் நமது சரித்திரமே தூங்குகிறது என்று சொல்லலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சந்ததி, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததி, இஸ்ரவேலை நோக்கி போகிற அந்த சந்ததி எல்லாமே அதுக்கு முதலாவது இருக்கிறவர் ஆபிரகாம் தான். எனவே ஆபிரகாமை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். அவரை சந்திப்போம். வணக்கம். இப்போ ஆபிரகாம் பற்றி தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஆபிரகாமில் தான் திருப்பி நம்ம அடுத்த காலக்கணக்கு வருகிறது இல்லையா? ஆமாம். அவருடைய அழைப்புமே ஆண்டவர் அழைச்சதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா தான் இருக்குது. நிச்சயமாக. ஏன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைல ஒரு பெரிய கேப்பே இருக்கிற மாதிரி சொல்லலாம். நோவாவுக்கு அப்புறம் யாருமே அவர் தெரிந்து கொள்ளவில்லை இல்லையா? அதாவது வேதாகமத்தில் குறிப்பிடலை, அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி குறிப்பிடலை. ஆனால் நோவாவுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி சேமினுடைய சந்ததியில் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறாரு. குறிப்பாக நம்ம ஏற்கனவே பழைய நிகழ்ச்சியில் பார்த்தது போல் ஊர் என்கிற பட்டணத்திலேருந்து அழைக்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் அங்கேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால் குடும்பத்தோடு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆரான் அப்படிங்கிற பட்டணத்துக்கு வந்தார் அப்படின்னு கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அது ரெண்டும் ஒரே நகர நாகரிகத்தினுடைய இரண்டு பெரிய நகரங்கள். அந்த ஆரானில் தன்னுடைய இனத்தையும் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு ஆபிரகாம் தற்பொழுது தனியாக லோத் அப்படிங்கிற தன்னுடைய சகோதரனுடைய மகனை கூட்டிக்கிட்டு அவர் கானான் தேசத்துக்கு கானானிலே தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நல்ல செல்வ சீமானாக அவர் மாறினார். கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறாரு. ஒரு பெரிய சீமானாக இருந்தார் அப்படின்னு எலியேசர் சொல்கிறார். அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர். அப்போ இந்த இடத்துல அவங்க சீமானாக இருந்தார் அப்படின்னா அந்த காலத்தில் பெரிய நம்ம இப்போ இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் பெரிய பணக்காரர்னா அவருக்கு வெறும் இடம் இருக்கணும், பெரிய லேண்டெல்லாம் நிறைய வச்சுருக்கணும், அப்புறம் பில்டிங்ஸ் வச்சுருக்கணும், அதே மாதிரி நிறைய சொத்துக்கள் வச்சுருந்தாருன்னா அவர் நம்ம பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தா பெரிய பணக்காரன்னு சொல்லுவோம், இல்லை கோல்டு வச்சுருக்கணும் அப்படின்னு. ஆனால் அன்றைக்கு ஒருத்தர் பெரிய பணக்காரர் அப்படின்னா அவருக்கு நிறைய அடிமைகள் இருக்கணும், நிறைய வேலைக்காரர்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இருக்கணும், அப்போ கழுதைகள் இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் அவங்க பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க. ஏன்னா அதற்கான ஆட்கள், வேலை ஆட்களை வச்சுருக்கணும். ஒரு புடைசூழ பெரிய ஆட்களை வச்சுருந்தால் மட்டும்தான் அவர்கள் பெரிய நபர்கள், சீமான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க நாடோடிகளாக மாறுறாங்க, இடம் விட்டு இடம் பெயர்தல். அப்போ ஆடு மாடுகள் தான் அவங்களுக்கான இது. ஆபிரகாமை தேவன் அழைச்ச போது அவர் ஒரு நகரத்தின் பின்னணியில் இருந்துட்டு அவர் பிற்காலத்தில் என்ன செய்கிறார், ஒரு நாடோடி குழுவாக ஆங்காங்கே மூவ் ஆகக்கூடிய ஒரு இனக்குழுவாக மாறுகிறார். அப்போது யோசிச்சு பாருங்கள், தனக்கான ஒரு பெரிய பேக் போனாக இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு, நகரத்தை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு ஒரு மனிதனை தேவன் அழைச்ச உடனே அவர் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வரும்போது தேவன் அவருக்கு மேலே எவ்வளோ ஒரு பெரிய கரிசனை உள்ளவராக மாறுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான நாகரிகம் அப்படின்னா சுமேரிய நாகரிகம் தான். ஒருவேளை அந்த நகரத்தில் ஆபிரகாம் ஒரு நபராக இருந்திருப்பாரே ஒழிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஃபிகராக, அதாவது குறிப்பிடப்பட்ட ஒரு நபராக அவர் இருந்திருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய பெருமதங்கள் எல்லாமே ஆபிரகாமிய மதங்கள் என்றும் இந்த செமிட்டிக் மொழி குடும்பங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆபிரகாமினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடியவர்கள், அந்த இனத்தோடு இணைந்து கலந்து போனவர்கள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தினுடைய பெரும்பகுதியான மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஆபிரகாம் தான் எங்களுடைய மூதாதையர்னு எல்லா மதத்தவர்களும், குறிப்பிட்ட பெரும் மதத்தை சேர்ந்த 3 மதத்தவர்களும் எங்கள் மூதாதையர்னு கிளைம் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரிஜினலாக இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது, மூலப்பத்திரம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனால் எல்லாருக்குள்ளும் என்ன ஒரு இது இருக்குன்னா ஆபிரகாம் எனக்கானவர் அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடிய அளவுக்கு வேதாகமத்தினுடைய அந்த நபர் இருக்கிறார். அப்படிங்கிறது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். ஏன்னா அந்த மெசபதோமியா நாகரிகத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஒரு நபர், எல்லாவற்றையும் கடவுளுக்காக ஆரானில் இருந்திருக்கலாம், செட்டில் ஆகிருக்கலாம் அவர், ஆனால் அங்கேயும் இருக்கலை. ஆண்டவர் சொன்னோன்னா அந்த 2 நகர நாகரிகங்களையும் விட்டு எரிஞ்சிட்டு ஒரு உண்மையான தெய்வத்தை ஒரே தெய்வத்தை தேடி, இதுவரைக்கும் தன்னுடைய வழிபாட்டில் சிலை வழிபாடுகளுக்கு நேராக பல தெய்வ கோட்பாடுகளோடு, சந்திரனை வணங்கக்கூடிய கோட்பாடுகளோடு இருந்த அந்த மக்களிலிருந்து இவர் தன்னை ஒரு படைப்பின் கடவுளை நோக்கி அழைக்கப்பட்ட ஒரு ஏகத்துவத்தின் கடவுளாக, ஒரு ஒரே தெய்வத்தை ஆராதிக்கக்கூடியவராக அவர் என்ன செய்கிறாருன்னா புறப்பட்டு வர்றார். அவர் புறப்பட்ட இந்த கானானுக்கு கானானில் பார்த்திங்கன்னா ஒரு நாடோடி குழுவாக மாறுகிறார்.
ஒரு நகர நாகரிகத்திலேருந்து நாடோடி குழு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். இது ஆபிரகாமுடைய அந்த விசுவாசம். நம்ம வந்து ஆக்சுவலாக ஆபிரகாமுடைய விசுவாசம் போது அவர் எங்கேருந்து வந்தார் நமக்கு தெரியாது. சும்மா ஏதோ ஆரான்லேருந்து வந்தார், ஊர்லேருந்து வந்தார் நம்ம சொல்கிறோமே வெளியே, அதனுடைய பின்னணியை பார்க்கும்போது தான் ஆபிரகாம் விட்டு வந்தது சாதாரண இடம் இல்லை. அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை இனத்தையும் விட்டு வந்தது சாதாரண இடம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாட்சி இருந்தக்கூடிய ஒரு அற்புதமான நகரங்கள்ல இருந்து அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ கடவுளை நம்புறார், முழுக்க முழுக்க நம்புறார். எல்லாவற்றையும் விட்டுட்டார் ஆபிரகாம். தன் இனத்தை விடுறாரு, கலாச்சாரத்தை விடுறாரு, மொழியை விடுறாரு. அந்த காலத்து அவருக்கு இருந்த மொழியெல்லாம் விட்டுட்டார். அவர் ஒரு புது மொழிக்கான தகப்பனா மாறுறார். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இப்போ அந்த செல்வங்களை பற்றி சொல்லும்போது எனக்கு வேதாகமத்தில் இன்னொரு புத்தகம் நமக்கு ஞாபகம் வருகிறது. என்ன அப்படின்னா யோபுனுடைய புத்தகம். யோபு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது எந்த காலத்துடையது அப்படின்னு நேரடியாக நம்மளால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா யோபுடைய புத்தகம் எப்போ நடந்திருக்கும் இது? ஏன்னா இது வேதாகமத்தில் வேறு எந்த சம்பவங்களோடையும் அது தொடர்பு படலை. அப்போ தனித்துவமாக விளங்குது. அப்போ இது எந்த காலத்தோட தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோசனை இருக்கும். ஆனால் சில வசனங்களை வச்சு யோபுனுடைய காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஆபிரகாம் ஈசாக்கினுடைய காலத்துக்கு ஒட்டிய காலத்து இருக்கணும் அப்படின்னு வேதாகம அறிஞர்கள் முடிவு செய்கிறாங்க. எப்படி அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வேதாகமத்தில் யோபு 42:14 படிக்கும்போது யோபுனுடைய வயது பார்க்கும்போது ஏறக்குறைய அந்த முற்பிதாக்களுடைய வயதுக்கு ஒத்த வயது யோபுவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யோபு 42:16 நம்ம படிக்கும்போது இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் 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 பெற்றான் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். ஏறக்குறைய இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையும் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஏறக்குறைய ஏற்கனவே யோபுனுடைய வயது நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு அவர் வந்து 140 வருடம் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ இந்த வயதுக்கு ஒத்த வயது ஏறக்குறைய அவருக்கு ஒரு வேளை ஒரு 200 வயதாக இருந்திருக்கலாம். அந்த குறிப்பிட்ட வயது நமக்கு வந்து குறிப்பிடப்படாட்டாலும் அதற்கு பிறகு 140 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது வேதாகமத்தில் இந்த ஆயுட்காலம் வந்து முற்பிதாக்களுடைய ஆயுட்காலத்துக்கு ஒத்துருக்கு. ஏன்னா அதுக்கு பிறகு வந்து ஆயுட்காலங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி யோபுடைய அந்த செல்வங்களை பற்றி நம்ம படிக்கும்போது யோபு 1:5 நம்ம படிக்கிறோம். அவனுக்கு வந்து அளவில்லாமல் கால்நடைகள் ஒட்டகங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அவ்வளவு ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து இந்த வழக்கம் வந்து சொத்தாக இருக்குது. இது யாருடைய வழக்கத்தில் இருக்குன்னா ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுடைய காலங்களில் தான் இந்த ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய சொத்துக்களாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி யோபு 1:5 நம்ம படிக்கிறோம். யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறாருன்னா தானே வந்து என்ன செய்கிறார், ஒரு பலி கொடுக்குறார். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பிள்ளைகளுக்காக தானே பலி கொடுக்கறத பார்க்குறோம். யோபுவே ஒரு ஆசாரியனாக இருந்து செயல்படுறார். இப்போ இதெல்லாம் பிற்காலத்தில் நியாயப்பிரமாண காலத்தில் வந்து மோசே காலத்தில் ஆசாரியர்கள் இருந்தாங்க. அப்போ தனி மனிதர்கள் ஆசாரிகளாக என்ன பண்ண முடியாது, பலி கொடுக்க முடியாது. அப்போது இது ஆபிரகாமுடைய காலத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார், ஈசாக்கு பலிபீடத்தை கட்டினார், இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இது இந்த முற்பிதாக்களுடைய காலத்துக்கு ஒத்த காலமாக இருந்தால் மட்டும்தான் என்னவாக இருக்கும், இது வந்து அவரும் தன்னை வந்து ஒரு பிள்ளைகளுக்காக பலி கொடுக்கக்கூடியவராக செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து எங்கேயுமே வந்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தையோ அல்லது இஸ்ரவேலினுடைய எகிப்திய அடிமைத்தனத்தை பற்றியோ இல்லை விடுதலையானதை பற்றியோ எந்த குறிப்புமே வந்து இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அதிலிருந்து நாம் தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யோபுனுடைய காலம் ஏறக்குறைய வந்து நம்ம வந்து முற்பிதாக்களுடைய காலமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் 42:11 யோபுல பார்க்குறோம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். இந்த இடத்துல அந்த பொண்ணு ஆபரணத்தை கொடுத்தார்கள் அப்படிங்கிற காசும் கொடுத்துருக்காங்க. தங்க காசையும் பொண்ணு ஆபரணம் தங்க காசும் கொடுத்துருக்காங்க. இந்த தங்க காசுக்கு
ஆக்சுவலாக வந்து கெசிதா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த தங்க காசுடைய பெயர் வந்து கெசிதா அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகம் 39:19 யாக்கோபினுடைய காலத்தில் இந்த காசை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த கெசிதா அப்படிங்கிற அந்த பொன் நாணயம் கொடுக்கப்படுது. அப்போ இது ஏறக்குறைய இந்த காலம் வந்து யோபினுடைய காலம் அப்படிங்கிறது ஏறக்குறைய நம்முடைய முற்பிதாக்களுடைய காலத்தில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ யோபினுடைய அதே மாதிரி இந்த ஊத்ஸ் தேசம் அப்படின்னு பார்க்குறோம். யோபோட சொந்த ஊர் இது சரியான இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த புலம்பல்ல கூட இந்த பேர் யூத் தேசத்தில் குடியிருக்கிற ஏதோமின் மகளே அப்படின்னு வருகிறது. எரேமியாவில் பார்க்குறோம். ஏதோமியர்களுடைய பகுதிக்கு மிக அருகில் இந்த ஊத்ஸ் தேசம் இருந்திருக்கு அப்படிங்கிறத, ஏன்னா ஊத்ஸ் தேசத்தில் ஏதோமியின் குடிகள் பிற்காலத்தில் குடியிருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். இது எங்கே இருந்திருக்கு அப்படின்ற ஒரு தோராயமாக மதிப்பிடுறாங்க. எங்கே அப்படின்னா தெற்கு ஜோர்டான்லையும் வடமேற்கு சவுதி அரேபியா பகுதிகளை இது குறிக்கலாம். இதுலேயும் வந்து யோபனுடைய நண்பராக இருக்கக்கூடிய எலிப்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா தேமான் அப்படிங்கிற ஊர்லேருந்து வர்றார். தேமானியனாகி எலிப்பாஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏதோமியரில் முக்கிய நகரமாகவும் ஒரு பகுதியாகவும் தான் இந்த எசேக்கியேல் 25:13 நம்ம பார்க்குறோம். இந்த தேமான் வந்து ஏதோமியர்களுடைய ஒரு நகரத்தினுடைய பகுதியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் தெற்கு ஜோர்டானில் தான் அமைஞ்சிருக்கு, வடமேற்கு அரேபியாவில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி சூவா அப்படின்றத பார்க்குறோம். பில்தாத்தோட ஊர் வந்து சூவா அப்படின்னு இருக்கு. இது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமினுடைய மற்றொரு மனைவி கேத்ரால் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகன் பேர் சூவா. அப்போ அவங்களோடும் வந்து இந்த இவரின் சந்ததி கிழக்கே குடியேறின பார்க்குறோம். இது சீரிய பாலைவனத்தில் மெசபதோமியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய சீரிய பாலைவனத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி நிறைய இடங்கள் வந்து யோபனுடைய அந்த வரலாற்று பகுதிகளெல்லாம் வந்து ஏதோமியர்கள் பிற்காலத்தில் ஏதோமியர்கள் குடியேறிய பகுதியாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. இந்த ஊத்ஸுங்கிறதும் மற்ற பகுதிகளும் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரியுது. அதனால் இது ரொம்ப முக்கியமாக நமக்கு யோபுனுடைய காலம் அப்படிங்கிறது ஏறக்குறைய நம்முடைய முற்பிதாக்களுடைய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய காலத்தை தொட்ட காலத்தில் தான் யோபு வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அவங்க கானானில் இருக்காங்க, இவங்க வடமேற்கு அரேபியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீதியான் தேசம், அதாவது மீதியான் சொல்லப்பட்ட வடமேற்கு அரேபியா, அங்கே அந்த பகுதிகளில் யோபு வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் வேதாகம வசனங்கள் மூலமாக நம்ம அறிஞ்சிக்க முடியுது. இது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, ஆபிரகாமுடைய விஷயத்தில் ரொம்ப குறிப்பாக நாம் ஒரு விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் வந்து அவனுடைய பிள்ளையை பலியிட சொல்லுவது. இதில் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏன் ஆபிரகாமிடத்திலே பிள்ளையை பலி கொடுக்கும்படி சொன்னார்? கொடுக்கும்படி சொன்ன உடனேயே முதல்ல வந்து பிள்ளையை பலி கேட்குறதே வந்து ஒரு பெரிய தவறான விஷயமாச்சு. இவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல்பாட்டை கடவுள் கேட்பாரா? கேட்ட உடனே இந்த ஆள் வேற தூக்கிட்டு போயிட்டார் குழந்தைய. அப்போ ஆபிரகாமையும் விமர்சிக்கப்படுறாங்க. இல்லை, ஆபிரகாம் உங்களை தூக்கி போனது காரணம் என்னவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா அந்த அவர் இருந்த கல்ச்சரில் வந்து நிறைய அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். அதாவது ஆபிரகாம் வந்து பலி கொடுக்க கொண்டு போகும்போது இப்போ ஒரு மூடத்தனமா இல்லையா, தான் பிள்ளையை கொண்டு போய் பலி கொடுக்க போயிருக்கான், இந்த ஆள் பண்ணுறதுக்கு போய் விசுவாசமாகுமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் ரொம்ப முக்கியம், தேவன் ஏன் இதை ஆபிரகாம்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது இதில் அங்கே வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து தான் யார், தனக்கு வந்து இந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லைன்னு முதல்ல புரிய வைக்கணும். ஏன்னா ஆபிரகாம் வாழ்ந்த பகுதிகள், அந்த பகுதிகளில் எல்லாமே கானானியர்களாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள், அதாவது அங்கே மக்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு பலி எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அந்த ஊரில். அப்போது ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கேட்கும்போது, ஓ பிள்ளையை பலி கொடுக்கணும் போல அப்படின்னு ஆபிரகாம் நினைத்து கொள்ளுகிறார். ஓ மற்ற தெய்வங்களை போல தான் இந்த தெய்வமும் போல அப்படின்னு அவர் நினைத்து கொண்டு அவர் வந்து தன்னுடைய மகனை பலியிட கொண்டு போகிறார். ஏன் அவன் மூத்த குமாரனாக மாறுறான், எப்படி ஈசாக்கு வந்து அந்த புத்திர சுவீகாரம் கிடைக்குது, அவர் எப்படி ஒரே மகனாக மாறுறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளில் பார்க்க போகிறோம். ஆனால் முக்கியமாக இங்கே நம்ம குறிப்பிட விரும்புகிறது, ஆண்டவர் அழைத்த உடனேயே ஆபிரகாம் புறப்பட்டதற்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது, ஆண்டவர் மேலே அவனுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அவனுடைய காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள், அவனுடைய காலத்தில் இருந்த நம்பிக்கைகள் எப்படி அப்படின்னா,
கடவுளுக்கு தங்கள் வணங்கக்கூடிய கடவுளுக்கு பிள்ளைகளை பலி கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கல. ஏன் ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் பட்டணத்தில் கூட ஒரு 600 வருஷத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா ராஜாவோட ஒரு 80 பேர் 70 பேரை வச்சு உயிரோட சமாதி ஆக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டராகவே இருக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். பைபிளே பொருள் மூளைக்காக தீக்கடக்கப்பட்ட மூளைக்கு கொடுத்த லேவியராகமம் 22:5 பார்க்குறோம். இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா கண்டிக்கிறார், பயங்கரமாக கண்டிக்க. இது ஒரு அருவருப்புங்கிறார். ஒரு காலத்தில் எனக்கு வந்து இப்படி ஒரு எண்ணமே தோன்றலை அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா தான் யார், தான் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படிங்கிறத ஆபிரகாம் மூலமாக உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முதலாவது என்ன செய்கிறாருன்னா அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்களையே வந்து என்ன செய்கிறாரு அங்கே உடைக்கணும். இப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு காண்பிக்கணுங்கிறதுக்காக நீ உன் பிள்ளையை பலி கொடுன்னு சொல்கிறார். அப்போ ஆபிரகாமும் அதை செயல்படுத்த வரும்போது ஆபிரகாமை ஆண்டவர் வந்து வேகமாக தடுக்கிறார். ஆபிரகாமேன்னு 2 வார்த்தை போடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஒரு வேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆபிரகாம் அங்கே ஒரு வேளை கொண்டுட்டா பிள்ளை இல்லாமல் போயிருங்கிறது இல்லை, ஆபிரகாம் கொண்டுட்டா இந்த தேவன் நரபலியின் தேவன் மாறிடுவார் அப்படிங்கிறதுனால கடவுளே அங்கே வேகம் எடுக்கிறத நம்ம வந்து வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறது என்னென்னா வேதாகம தேவன் தான் எவ்வளவு பரிசுத்தர் என்பதையும் தான் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான தேவன் என்பதையும் குறிப்பிடுவதற்காகத்தான் ஆபிரகாம்கிட்ட நீ இது செய்யின்னு சொல்லி காண்பிக்கிறார். இது செய்வதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துறதுக்கு. தான் யாரு, தான் வந்து ஒருபோதும் என்னதில்லை மற்ற தெய்வங்களைப் போல அல்ல, இதுவரைக்கும் நீ பார்த்த தெய்வங்களைப் போல அல்ல, மற்ற இனங்களுடைய தெய்வங்களைப் போல அல்ல, நான் உங்களை உருவாக்கின தேவன், நான் ஒரு பரிசுத்தமான தேவன், நான் என்ன செய்ய மாட்டேன் இப்படிப்பட்ட அருவருப்புகளை, இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை, பிள்ளைகளை பலியிடுகிற செயல்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த. இது முதலாவது காரணம். 2வது காரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதாகம இறையியல். வேதாகமத்தில் நமக்கு தெரியும் பதிலாக ஈசாக்குக்கு பதிலாக தானாக சிக்கிக்கொண்ட ஒரு ஆட்டை அங்கே பலியிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அங்கே பதிலாக ஒரு ஆடு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது மனித குலத்தினுடைய மீட்பின் அடையாளத்தை தான் ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார்? ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் இந்த முழு மனுகுலத்திற்குமான மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் அப்படிங்கிறத முன்பாகவே தெளிவுபடுத்தும்படியாக ஆபிரகாமை அழைத்து அவனுடைய பிள்ளையை பலி கொடுக்க சொன்ன அந்த நேரத்திலேயே கடவுள் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா உன் பிள்ளையை பலியிடாதேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு பலியை ஆயத்தப்படுத்துகிறார். தானாக சிக்கிக்கொண்ட ஒரு ஆட்டை பலியிடும்படியாக சொல்லுகிறார். அப்படிங்கிறதுல வந்து 2வது ஒரு நோக்கமும் நமக்கு புரியும். இந்த வேதாகமத்தினுடைய அடிப்படை நோக்கம் நமக்கு பதிலாக ஒருவர் அடிக்கப்பட போகிறார், நமக்கு பதிலாக ஒரு ஆடு அடிக்கப்பட போகிறது. சர்வலோகத்தினுடைய மக்களுடைய அந்த வினைக்கு பதிலாக எல்லாவற்றையும் சுமந்து கொள்ளக்கூடிய ஒருவர் பலியாக போகிறார், நமக்கு பதிலாக ஒருவர் பலியாக போகிறார் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காமிக்கிறார். இதை நம்ம யோவான் ஸ்நானகன் தான் அது ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது இல்லை படங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆடு மேய்க்கிறாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு மேய்ப்பன் மாதிரியும் அவர் கோல் வச்சிருக்கிற மாதிரிலாம் படங்கள் வரைவாங்க, ஒரு ஆட்டை தூக்கி வச்சிருக்கிற மாதிரிலாம் படம் வரைவாங்க. உண்மையாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறந்தபோது, இந்த மண்ணில் பிறந்தபோது, பூமியில் மனிதனாக பிறந்தபோது அவர் ஒரு தச்சனின் மகனாகத்தான் பிறந்தார். அவர் ஒரு ஆசாரி, ஒரு மர ஆசாரியினுடைய மகனாக பிறந்தார். அப்போ அவர் வந்து ஆசாரிய வேலை தான் செஞ்சார் ஒழிய ஆசாரி வேலை செஞ்சார், தச்சனாக இருந்தார். அவனை தச்சன்னே வேதம் சொல்லுது, கார்பெண்டர் அப்படின்னு சொல்லுது. அப்போது பொதுவாக நம்ம ஆட்களுக்கு என்ன நினைப்பாருன்னா அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்தார், ஆடு மேய்ச்சாரு அப்படின்னு நம்புவாங்க. அது ஒரு பெரிய தவறான நம்ப ஆரம்பிச்சாங்க. நம்ம நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கூட இயேசுநாதர் ஏதோ ஆடு மேய்ச்சிருப்பார் அப்படின்னு. ஆனால் அவர் தன்னை மேய்ப்பனாக உருவகப்படுத்தினார். ஆடுகளுக்காக மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள், ஆடுகள் வந்து மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும், என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அந்த இடத்துல மேய்ப்பன் அப்படிங்கிறது இந்த எழுத்தின் பிரகாரமான ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பன் அல்ல, அவர் மனிதர்களுடைய அந்த மனிதர்கள் கேட்கக்கூடிய ஒரு இறைவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். மனிதர்களை ஆடுகளாகவும் தன்னை மேய்ப்பனாகவும் அங்கே காண்பிக்கிறார். அப்படிங்கிறது தான் வேதாகம வசனத்தினூடாக பார்க்குறோம். அப்போ இங்கே இயேசுவே ஒரு ஆடாக,
இங்கே அதுதான் யோவான் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்றார். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகத்தில் ஈசாக்கை பலி கொண்டு போகப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே புதரில் சிக்கிக்கொண்ட ஒரு ஆட்டை அந்த சிம்பாலிக்காக காமிச்சு மனித குலத்திற்கு பதிலாக கடவுள் என்ன செய்ய போகிறார், ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்த போகிறார் அப்படிங்கிற விஷயத்த வேதா நம்ம சுட்டி காமிக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து 3 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று யோபு புஸ்தகம், அது ஆதியாகமத்தில் குறிப்பாக நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய காலத்துக்கு மிக நெருக்கமான காலகட்டங்களில் வாழ்ந்தவர் தான் யோபு அப்படிங்கிறதும், அவர் வாழ்ந்த பகுதி தான் பிற்காலத்தில் ஏதோமியர்களுடைய பகுதியாக, மீதியானியர்களுடைய பகுதியாக இருந்தது அப்படிங்கிறது அவருடைய வாழ்ந்த அந்த பகுதியினுடைய பெயர்கள் தீர்க்கதரிசிகள் பிற்காலத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஊத்ஸ் தேசத்தை பற்றி எசேக்கியா தீர்க்கதரிசியும் மற்ற தீர்க்கதரிசிகளும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே ஏதோமியர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லும்போது, அது வடமேற்கு அரேபியா, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய அரேபிய தேசத்தில் வடமேற்கு பகுதி, ஜோர்டானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு பகுதியை தான் குறிக்கிறது அப்படிங்கிறத முதலாவது பார்த்தோம். அது யோபினுடைய காலம் ஏறக்குறைய கிமு 2000, 1900, 1800 2000க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது வேதாகம வசனங்கள் அடிப்படையில் யோபினுடைய அந்த நண்பர்கள் வாழ்ந்த பகுதி, இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். அதே மாதிரி ஆபிரகாம் பலி கொடுக்க சொன்னதுக்கான 2 காரணங்கள். முதலாவது காரணம் நம்ம பார்த்தோம், வேதாகமத்தினுடைய தேவன் தன்னை யார் என்று வெளிப்படுத்துவதற்காக, தனக்கும் இந்த மனித பலிக்கும், உயிரோடு மனிதர்களை பலி கொடுப்பதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காகவும், அதே நேரத்தில் முழு மனுகுலத்திற்குமாக அவரே பலியாக போகிறார், ஒரு தானாக வந்து ஒரு ஆடாக பலியாக போகிறார் அப்படிங்கிறத அவர் சிம்பாலிக்காக காண்பிக்கும்படியாகவும் இந்த 2 நிகழ்வையும் தேவன் இந்த காரியத்துக்குள்ளே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். ரொம்ப முக்கியம் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாம் ஆரானை விட்டு வந்து தேவ அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி. வரலாற்றை பார்க்கும்போது, தொல்லியல் ஆய்வுகளை பார்க்கும்போது, ஊரும் ஆரானும் ஒரு மிகப்பெரிய ஒரு நகர நாகரிகத்தை கொண்டு மிகப்பெரிய சிட்டி, அவ்வளவு நல்லா இருந்த நாடு. ஆனால் ஆபிரகாம் அந்த நல்லா செட்டிலாக இருந்த ஒரு நாட்டில் இருந்து தேவன் அழைத்த போது ஒரு நாடோடியாக அவர் புறப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. எவ்வளவு கடவுளை அவர் நேசித்தார், உண்மையான தெய்வத்தை அவர் அறிந்து கொண்ட போது அந்த தெய்வத்துக்கு தன்னை எவ்வளவாக கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு தனக்கு இருக்கக்கூடியதை எடுத்துக்கொண்டு அவர் வந்தார் அப்படிங்கிறதுலேருந்து தேவன் ஏன் அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உலகின் பெரும்பகுதி மக்கள் ஆபிரகாமை புகழ்வதற்கும் ஆபிரகாமை பற்றி பேசுவதற்கும் ஒரு காரணம், ஆபிரகாம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி உறுதிப்படுத்த முடியாது. அதனால தான் இன்றைக்கி உன் மூலமாக பூமியின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னார். இன்றைக்கி உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான விஞ்ஞானிகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, பெரும்பகுதியான விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆபிரகாமினுடைய சந்ததிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூத இனத்திலிருந்தும், ஆபிரகாமை தங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் இருந்தும் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் எல்லாமே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. இது ஆபிரகாமுக்கு தான் கிரெடிட். முழுமையாக ஆபிரகாமை மையப்படுத்தினதாக இருக்கிறது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கி உலகத்தினுடைய பெரும்பகுதி மக்கள் பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம், விசுவாசம் தாப்பனாக ஆபிரகாம் எப்படியாக ஒரு செல்வச் செழிப்புள்ள தேசங்களை விட்டு ஊர் பட்டணம் ஆரான் பட்டணம்லாம் விட்டு சாதாரண ஒரு நாடோடி போல் வந்தார். அவ்வளவு தூரத்துக்கு அவர் ஆண்டவரை நம்பி நீரே தான் கடவுள், உண்மையான கடவுள் என்று வந்ததுனால ஆண்டவரும் தேவனும் தன்னை வெளிப்படுத்துவதில் பிரியங்கொண்டு ஆபிரகாம் மூலமாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தார் என்பதை நம்ம மிகவும் விரிவாக நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்தோம். இன்னும் இதை போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள், வரலாற்று குறிப்புகள் வரும் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. இந்த வேதம் பேசும் காலங்கள் என்ற நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியை பிறருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் ரோமர்களுக்கு பிறகு இஸ்லாமிய படையெடுப்புகள் இருக்குது, சிலுவை போர் வீரர்களுடைய படையெடுப்பு இருக்குது. இப்படி பல படையெடுப்புகள் அங்கே நடந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லையே ஒழிய அது யூதர்களுடைய நாடு. மூன் காட், நிலவு தேவதை தான் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நினிவே பட்டணம் விழுந்த பிறகு அசிரியாவுடைய தலைநகர் இந்த ஆரான் பட்டணமாக தான் இருந்திருந்திருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு விதமான உடன்படிக்கை இருக்கும். ஒரு உடன்படிக்கை செய்யும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கழுதையை கொல்றது அவங்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. வெட்டி கொன்று பலி கொடுத்து உடன்படிக்கை செய்து கொள்ளுதல் அப்படிங்கிறது இருக்குது.